எலசு பசங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் பொம்பளைங்கோ எல்லாத்துக்கும் யாருக்குமே நம்ம இப்போது புத்திமதி சொல்கிறதுக்கு முடியறதில்ல. இப்போ அமெரிக்காக்காரன் என்னென்னமோ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். எதுக்கு கண்டுபிடிக்கிறான்? மக்களுக்கு எளிமையாக இருக்கணும், எல்லா வேலைகளையும் எளிதாக செய்யணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். அதில் பலவித ஆராய்ச்சிகளை பண்ணி மனுஷன் அதிக நாள் உயிர் வாழ்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னும் புலவனுக்கு பாடி வச்சுருக்கிற பாடுகளை எல்லாம் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். சங்ககால புலவனுக்குன்னு சொல்கிறானுங்க. என்ன பாடி வச்சுருக்கிறானுங்க? பொம்பளைங்க மசரு மணக்கு தான் நாறுதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண சொல்லி அதுக்கு ஒரு புராணம் எழுதி வச்சுருக்கிறானுங்க. இதைத்தான் நம்ம ஆளுக்கு பண்ணுவானுங்க. வேறு என்னத்தை பண்ணியிருக்கிறானுங்க? அப்படி இல்லைன்னா அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி அதை நிஜம்னு நினச்சிக்கிட்டு நம்ம சின்ன வயசு பசங்கள்லாம் எதுவும் தெரியாமல் மோச பிடிக்கிற நாய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு வீணாக போயிடுறானுங்க. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கோ? செயற்கை நுண்ணறிவுன்னு ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை வச்சு இயற்கையாக இருக்க மாறா ஒரு பொம்பளைங்களை உருவாக்குறானுங்க படத்தில். இந்த மாதிரி பண்ணுறது என்ன ஆகும்? அது இளைஞர்களை சின்ன வயசு பசங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்னு யாராவது சிந்திக்கிறாங்களா? உலகத்திலேயே இல்லாத பொம்பளையிலே உருவாக்கி அதை பார்த்து பார்த்து பழக்கி விட்டுறானுங்க. இப்படியே பழக்கிட்டு இருந்தால் இவன் கல்யாண வயசுக்கு வரும்பொழுது என்ன நினைப்பான்? அந்த மாதிரி பொம்பளையை எதிர்பார்ப்பான். இது நிஜத்தில் நடக்குமா அப்படிங்கிறது பாவம் அவனுக்கு தெரியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணிடுவான்? அவன் அந்த மாதிரி இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படி கல்யாணம் பண்ணாலும் அந்த மாதிரி பொம்பளையா நீ மாறு அப்படின்னா அந்த பொம்பளை எப்படி மாறுவா? சின்ன பசங்க தான் தெரியாமல் இதை பண்ணுறானுங்கன்னா பொண்ணுங்க என்ன பண்ணுதுங்க? அதே போல் ஒரு தன்னுடைய படத்தை எடுத்து இது போல் போட்டு விட்டுடுதுங்க. அப்புறம் என்ன ஆகுது? மற்ற கூட படித்த பொண்ணுகள்லாம் சேர்ந்து இதே மாதிரி நம்மளும் போடுவோம் அப்படின்னு தானே நினப்பா. அடுத்ததாக பசங்க என்ன பண்ணுவானுங்க? அன்னாட சோத்த நக்கரவன்னு ஒரு இங்கிலீஷ் நடிகர் இருக்கிறான். அவனை பார்த்து அதே மாதிரி உடம்பெல்லாம் மாற்றி அங்கங்கே நரம்பு தெரிகிற மாதிரி படத்தை உருவாக்கி போடுவானுங்க. கல்யாணம் பண்ணுற வயசுக்கு வந்தவருக்கு என்ன பண்ணுவானுங்க? பொண்ணுக்கு இந்த மாதிரி படங்களை அனுப்பும். ஃபோட்டோவை கேட்டால் இந்த மாதிரி படத்தை அனுப்புவோம். பசங்களும் அதே மாதிரி அன்னாடு சோத்து நக்கிற மாதிரி இருக்கிற படத்தை அனுப்புவாங்க. 2 பேர் இதுதான் நெசம் நினச்சிட்டு நேரில் போய் பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்? கருப்பாட்டுக்கு கை கால் வச்ச மாதிரி பையன் இருப்பான். பூசணிக்காய்க்கு சீலையை கட்டின மாதிரி பொண்ணுங்க இருப்பாங்க. 2 பேர் பிதுக்கான்னு முழிச்சுக்கிட்டு அப்புறம் உட்காந்துக்கிட்டு யோசிப்பாங்க. இது எல்லாம் தேவையா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். ஏற்கனவே கல்யாணம் முடித்த ஆள் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டி மாத்தருக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏதோ மிஷின் இருக்குது போல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு பொண்டாட்டியை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவான். அங்கே கொண்டு போய் இந்த ஸ்கேனிங் மிஷினில் உள்ளே விட்டு அது மாதிரி மாற்றி கொடுங்கன்னு கேட்டால் டாக்டர் எப்படி மாற்றி கொடுப்பான்? அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம நாடு வரப்போகுது. அதனால தான் சொல்கிறேன். அது மட்டுமா, இந்த ரீல்ஸுன்னு போட்டு விட்டுறானுங்க. அது ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஓடாது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொம்பளையை காட்டுறான், அடுத்த நிமிஷத்தில் வேறொரு பொம்பளையை காட்டுறான். இப்படியே ஆயிரக்கணக்கான பொம்பளைகளை பார்த்து இவனுக்கு புத்தி கெட்டு போயிடுறானுங்க. இப்படியே பார்த்து பழகுனா பொம்பளைன்னா இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு மைண்டு செட்டுக்கு ஆயிடுவானுங்க.
அப்புறம் இவன் எப்படி பொம்பளை நார்மலான இயற்கையாக இருக்கிற பெண்களை எப்படி ஏற்றுக்குவான்? 50 வருஷமா நாங்கள் படிச்சுட்டோம் கீழே இருக்கிறவனெல்லாம் மேலே வந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் கோஷம் போட்டுக்கிட்டு திரியிறானுங்க. எவன் படிச்சிருக்கிறீங்க? ஏதாவது அடிப்படை அறிவு இருக்குதா அப்படிங்கிறதில்ல யாரும் சிந்திச்சு பார்க்கறதே இல்லை. இது சினிமா படத்தில் என்ன காட்டுறானுங்கோ? ஹீரோ பெரிய ஹீரோவாக வருவான். அவன் வந்தோடனே என்ன பண்ணுறான்? வில்லனோட காலை பிடிச்சி தூக்கி தரையில் போட்டு அடிக்கிறான். வில்லன் சாக்கு பையா அப்படின்னு யாராவது யோசிக்கிறாங்களா? ஒரு யோசனையும் இல்லாத ஒரு சமுதாயமாக நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம் சினிமா படங்களை பார்த்து பார்த்து. இந்த லட்சணத்தில் இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம பல படங்களெல்லாம் உருவாக்கி இளைஞர்கள் வந்து மோசப்பிடிக்கிற நாயப்பட கேவலமாக அலைய விட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்லுவானுங்க, இந்த 2K கிட்ஸுன்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் ஏஐயில் பண்ணணும் தான், நாங்கள் செயற்கையை வந்து அப்படி ஒன்றும் நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் தனக்கு அறியாமலே அந்த மாதிரி மாறி போயிடுவோம் அப்படிங்கிறது பாவம் அந்த சின்ன பசங்களுக்கு தெரியாது இல்லையா? நம்ம தானே எடுத்து சொல்லணும். இது மட்டுமா, பாடுறேன் பேர் வழின்ட்டு நம்ம ஒரு வரி பாடி வச்சோம்னா டிஎம் சௌந்தரராஜன் பாடின பாட்டெல்லாம் முழுசாக இவன் பாடின மாதிரி காட்டுது. இது என்ன ஆகும்? போலியான ஒரு திறமை இருக்கிறத மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கடைசியில் நமக்கு திறமையே இல்லாமல் போயிடும். ஏஐங்கிறது எவன் உருவாக்குனா? வெள்ளைக்காரன் உருவாக்குனா. அவனுடைய கண்ட்ரோலில் நம்ம குழந்தைகள வந்துடும். நாளைக்கு எந்த திறமையுமே இல்லாத ஒரு சாணி பசங்களை தான் நம்ம உருவாக்க போகிறோங்கிறது தெளிவாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால பெற்றவங்க என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு நெசத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து அதை கற்றுக் கொடுத்து காட்டி அறிவுரை சொல்லி, வாழ்க்கைனா இது தான், இப்படித்தான் நடக்குது உலகம் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து ஒரு அறிவுள்ள மனுஷனாக உருவாக்கணும். அதை விட்டு போட்டு நம்மளே போய் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா குழந்தைங்க விளங்குமா? பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்கோ, ஸ்டவ்வில் ஏதாவது அடுப்பில் ஒன்று வச்சு போட்டு இதை போட்டு விரலை வச்சு தேயின்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வச்ச சாப்பாடெல்லாம் தேஞ்சு போயிடுது. இப்படியெல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் நடந்த பிறகும் ஏன் நம்ம மாற மாட்டேங்கிறோம்? அவன் சொன்னான் இவன் சொன்னான் வாழ்க்கைங்கிறது ஒரு மயக்கம், நம்ம மயக்கத்திலேயே வாழுவோன்ட்டு சொல்லி கொடுத்து பழக்கி விட்டுட்டானுங்க. நம்மளும் மயக்கத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் சுயநினைவு வரணும். நம்ம மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அறிவோடு நடந்துக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து நடந்துக்கிட்டால் தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன்.